ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து அரை கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல், அதனால தான் பிரியாணி. நான் வந்து 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு 100 கிராம் ஆயில் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு போட்டு, தக்காளி 2 பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நான் எப்படி வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி வதக்கணும், அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர் போட்டுக்கிறேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் எதில் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு அளவு வந்து 1க்கு 1.5 எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிச்ச அப்புறம் ரைஸை போட்டுக்கலாம். ரைஸை போட்டுட்டு ரைஸும் தண்ணியும் ஒன்றா ஆன அப்புறம் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு 1.5 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்குன்னே ஒரு தவா வச்சுருக்கேன் தம் வைக்கிறதுக்கு. தம்முக்கு அந்த தவா வச்சுட்டு அது மேலே ரைஸ் வச்சுட்டு அது மேலே எதனா வெயிட்டை வச்சுருங்க. வெயிட்டை வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ரைஸ் வந்து பலன்னு வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா பலன்னு வந்திருக்கு. பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.